சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. வணக்கம். நான் புலிப்பாணியினுடைய பாடல்களை பற்றி தான் பாட போகிறேன். இப்போ 9 நவக்கோள்கள், 12 ராசிகள், இதுதான் 27 நட்சத்திரம் தான். ஜோதி என்ற குருபதி வெள்ளி நீலன், ஜொலிக்கின்ற கதிர்மதி செய் கணக்கன் பாம்பு, ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தான் ஆயந்தானும், வாதியும் ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தான் வரிசையாக, சாதகமாக ஜென்மனுக்கு சமத்தாக பலனை சொல்லு அப்படின்னு புலிப்பாணி பாடலில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அந்த காலத்தில் நம்ம ஜோசியர்கிட்ட பார்க்க போகும்போது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுலேயே அதனுடைய பொருள் அடங்கிடும். அது இங்கே மாரி புலிப்பாணி 300 பாடல்கள் என்ற புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயும் ஒரு பொண்ணு ஜாதகத்திலேயோ ஆண் ஜாதகத்திலேயோ சேரப்படாது. இடுகதிர் செவ்வாய் எவ்விடத்தில் கூடினாலும் இளம்பெண்ணில் விதவை அப்படின்னு ஒரு பெண்ணு ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூரியனும் செவ்வாயும் 7, 8, 2 இதில் இருந்துச்சுன்னா இடுகதிர் செவ்வாய் எவ்விடத்தில் கூடினாலும் இளம்பெண்ணில் விதவைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 2, 8 இருந்துச்சுன்னா சீக்கிரம் விதவை ஆயிடுவாங்க. இது நடைமுறையில் கண்ட உண்மை. அதேமாரி சட்டமாம் சனி 7ல் இருக்க தப்பாமல் தாரம் 2 அவங்களுக்கு. இதெல்லாம் புலிப்பாணி பாடலில் சொல்லப்பட்டிருக்குது. அதுமாரி ராகு எந்தெந்த இடத்துல இருந்தால் யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமேடை எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் அமையுமாறும் பூமேடை மேல் தூயிலும் ராஜயோகம் பொருந்திடுவான்னு சொல்லியிருக்கு. அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் 11வது இடத்துல ராகு இருக்கணும். எப்படி? ஆமேடை எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் இந்தந்த இடத்துல இருக்கணும். ஆமேடை மேஷம், ரிஷபம், கன்னி, மிதுனம், கடகம், கன்னி இதுவரையிலும். ஆமேடை எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் அமையுமாறு பூமேடை மேல் துரியும் ராஜயோகம் பொருந்திடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்தால் தான் ராகு அந்த 18 வருஷமும் கொடி கட்டி அவனால் பறக்க முடியும். எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு 11ல் இருக்கணும். ராகு தசை நடக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் சிறப்பான ஒரு யோகத்தை கிடைக்கும். அதேமாரி நிறைய பேருக்கு குழந்தை இருக்க மாட்டேங்குது, புத்திர தோஷம் ஏற்பட்டு போயிடுது. அதேமாரி ஐயா நம்ம பாண்டியராஜன் ஐயா கிளாஸ் நடத்தும் போது கூட சொல்லியிருக்காங்க, கண்டம் 12ல் காரி சுக்கிரன் தார ராகுடன் கூடியிருந்தால் வீரமான தத்துப்புடையை எடுத்து வளர்ப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் பாரம்பரியத்தில் படிக்கும்போது இதெல்லாம் ஒவ்வொரு டிப்ஸாக சொல்லப்பட்டது. எல்லாமே புலிப்பாணி பாடல், புலிப்பாணி 300லேருந்து எடுத்தது தான். அதேமாரி கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் 4ல் கொற்றவனே சக்கரவர்த்தி ஆவான். கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் 4ல் ஒரு கோல் தான் இருக்கணும். அது சரத்தில் இருக்கணும். அதுவும் ஆட்சி பெற்றிருக்கணும். சரத்தில் இருக்கணும். அது அவர் வீடாக இருக்கணும். கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் 4ல் கொற்றவனே சக்கரவர்த்தி ஆவான். அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகன் செய்வான் காலை. இப்படி சொல்லப்பட்டிருக்குது. நிறையா பாடல் இருக்குதுங்க. சுடர்வெளி 8ல் சுகமான கட்டில் மெத்தை அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அப்படின்னு எல்லாமே பாடல் வழி மூலியமாக தான் ஜோதிடம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் எப்போ எந்த காலத்துக்குமே எல்லா காலத்துக்குமே இது பொருந்தும். அதேமாரி 2, 5, 4ல் தோன்ற 2, 5ன்னா யார்? 5க்கு 5 10ஆம் இடம். 2, 5, 4ல் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் 2ல் சீரப்பா சென்மனுக்கு புதையல் கிட்டும் வீரப்பா வெகு பேருக்கு அமுதளிப்பான் இப்புவிதனிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் புலிப்பாணி பாடலில் இருக்குது. நீங்கள் அந்த பாடல் ஜோசியர்னால் நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு 2 பாடல் நீங்கள் படிச்சுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். சிறப்பாக புலிப்பாணியினுடைய பாடல்களை சொல்லி நமக்கு ஜோதிடத்திலே இந்த கிரகம் இந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத விட பாடல் மூலியமாக சொல்லும்போது நமக்கு அது ஒரு வியப்பாக இருக்குது. பார்க்குற மாதிரி அதை ஒரு உன்னிப்பாக கேட்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்த அவருடைய ஆசனாகிய பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கும் சிவகுமார் ஐயாவை பெருமை செய்யும் விதமாக தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள்.
அதனைத் தொடர்ந்து சாத்தையா ஐயா அவர்கள் ஐயா சாத்தையா அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய ஜோதிட தகவல்களை